வெளிப்படுத்துதல் வசனமாக இறுதி எச்சரிப்பு. ஆகஸ்ட் 17. ஒரு பிரத்யேக பாடகர் குழு. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் என்றார்கள். வெளிப்படுத்துதல் 15:3. இந்தியாவில் உள்ள சென்னை பெருங்களத்தூரில் ஜனவரி 30, 2011 அன்று ஒரு நிகழ்ச்சிக்காக 1,21,440 பேர் சேர்ந்து பாடியதுதான் மிகப்பெரிய பாடகர் குழுவிற்கான கின்னஸ் உலக சாதனையாக உள்ளது. வரலாற்றில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பாடகர் குழு உள்ளது. 1,44,000 பேர் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடுகிறார்கள். இந்த தனித்துவமான பாடகர்களின் சிறப்பு என்னவென்றால், அவர்களது பாடல் திறமையல்ல, மாறாக அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவம்தான். மோசேயின் பாடல் என்பது இஸ்ரவேல் புத்திரரின் அனுபவத்தை குறிக்கிறது. அவர்கள் எகிப்தின் வாதைகளை கடந்து வந்தார்கள். பார்வோனுடைய படையின் பிடியிலிருந்து தப்பித்தார்கள். தேவன் அற்புதமாக தண்ணீரை 2ஆக பிளக்க செங்கடலின் வழியாக நடந்தார்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்த பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். யாத்ராகமம் 15:1. கடவுளின் கடைசி கால மக்கள் 7 கடைசி வாதைகளை கடந்து செல்வார்கள். மிருக வல்லமையின் பிடியிலிருந்து தப்பிப்பார்கள். 2வது வருகையில் கிறிஸ்துவால் அற்புதமாக விடுவிக்கப்பட்ட பிறகு கண்ணாடி கடல் அண்டையில் நிற்பார்கள். முற்கால இஸ்ரவேலருக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் அவர்களுக்கு ஏற்படும். இஸ்ரவேல் புத்திரர் இதே போல தேவனுடைய கோபத்தையும், வசனம் 7, தங்களுடைய சொந்த ரட்சிப்பையும், வசனம் 2, குறிப்பிட்டு தேவனே தங்கள் நிமித்தம் செயல்பட்டதாக பாடினார்கள். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் என்று இரட்சகரை புகழ்ந்தார்கள். வசனம் 13. உயிரோடு இருக்கிற ஒரே தேவன் யார் என்பதையும் அவர்களுடைய பாடல் வெளிப்படுத்துகிறது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? வசனம் 11. மிருகத்திற்கு ஒப்பானவன் யார்? வெளிப்படுத்துதல் 13, வசனம் 4 என்று உலகம் மிருகத்தை உயர்த்தினதற்கு நேரெதிராக இது உள்ளது. மிருகம் ஒரு பாசாங்கு வல்லமை மட்டுமே, தேவனுக்கு போலியானது. ஒரே ஒருவராகிய தேவன் மட்டுமே தம் மக்களை மெய்யாகவே மீட்டு பாதுகாத்து விடுவிப்பவர். அன்புள்ள இயேசுவே, வாதைகள் போன்ற இக்கட்டுகளிலும் மகிழ்ச்சி தரும் வெற்றியான வேலைகளிலும் என் வாழ்நாள் முழுவதும் நான் உம்மையே துதிக்க உதவி செய்யும். அதிக ஆராய்ச்சிக்கு மத்தேயு 14 வசனங்கள் 22-33 முடிய, எபிரேயர் 11 வசனம் 29, வெளிப்படுத்துதல் 14 வசனங்கள் 3-5 முடிய. ஆமேன்.